2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் நம்ம ஒரு சில வசனங்களை வாசிப்போம். இன்னைக்கு அந்த அதிகாரம் முழுதும் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். 2 Chronicles chapter 16 verses 1 to 5 வாசிப்போம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பென்னாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயீமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் முறியடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான். இந்த 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் ஆசா ராஜாவுடைய கடைசி 6 வருஷங்களுடைய சரித்திரத்தை இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஏன்னா முந்தின அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம் ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாது இருந்தது. அதுக்கப்புறம் 16ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷம். அந்த அதிகாரம் முடியும் போது பாருங்க, 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோட நித்தரை அடைந்தான். அப்போ 36ஆம் வருஷத்திலிருந்து 41ஆம் வருஷம் வரைக்கும் ஆசா ராஜாவுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு என்று சொல்லி அவருடைய அந்த இறுதி 6 வருடங்களை நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற, நமக்கு சரித்திரமாய் ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஒரு அதிகாரம் தான் இந்த அதிகாரம். நேற்று நம்ம தியானித்தோம். ஆசா ராஜாவுடைய ஒப்பற்ற குணாதிசயங்களை நேற்று பார்த்தோம். அவருடைய ஆட்சி நாட்களில சாலமோ நாட்களில இருந்தது போல ஆசா ராஜாவுடைய நாட்களில அவருடைய அரசாட்சியில தேசத்துல இளைப்பாறுதல் இருந்தது, அமெரிக்கையாய் ஜனங்கள் இருந்தார்கள், யுத்தம் இல்லாது இருந்தது, சமாதானம் இருந்தது என்று சொல்லி நேற்று பார்த்தோம். அதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி கூட நேற்று நம்ம ஒரு சில காரியங்களை தியானிச்சோம். ஆனா இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இதே ஆசா ராஜாவுடைய கடைசி 6 வருடங்கள் எப்படி இருந்தது, டோட்டலி ஆப்போசிட்டா இந்த நாட்கள் இருந்ததை இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு 3 முக்கியமான சத்தியங்களை இந்த பகுதியிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், இந்த 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். இந்த தென்னாடுக்கும் வடநாடுக்கும் ஒரு கேட்வே போல இருந்த அந்த பகுதி தான் இந்த ராமாங்கிற ஒரு பகுதியாம். அந்த வழியாதான் இஸ்ரவேல் ஜனங்கள் யூதாவுக்கு வர முடியும், யூதாவில் இருக்கிற ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு போக முடியும். இப்போ பாஷா ராஜா என்ன செய்கிறாரு, யாருமே அங்க இங்க வந்து போக முடியாதபடி, இப்போ ஈரான்ல செய்யறாங்கல்ல, அந்த கப்பல்கள் எதுவுமே அந்த வழியை போக முடியாதபடி அதை அடைக்கிறாங்க. உலகமெங்கும் பெரிய ஒரு போராட்டம், இழப்பு, வித்தியாசமா குழப்பங்கள் காரணம் அதை அடைச்சதுனால. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் இந்த ராமாங்கிற அந்த பகுதியை, கேட்வே மாதிரி இருக்கிற அந்த பகுதியை வந்து யாருமே போக முடியாதபடி ஒரு பெரிய பட்டணத்தை கட்டுகிறான், அல்லது சொல்லுகிறாங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் வாலை போல ஒரு பெரிய சுவர், ஒரு தடுப்பு சுவரை என்ன செய்யறாங்க, பாஷாங்கிற ராஜா கட்டுகிறாங்க. ஏன் கட்டுகிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போதுங்க, நம்ம முந்தின அதிகாரத்துக்கு வருவோமானா
2 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்துல 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனமும் 9வது வசனமும் வாசிப்போங்க. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9வது வசனம் வாசிப்போம். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலுமிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோடே கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். அந்த பாஷா ராஜா அந்த தடுப்பு சுவரை கட்டினதற்கு காரணம் என்னன்னா, இந்த ஆசா மூலமா ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளை இடுகிறார், பெரிய மாற்றத்தை கட்டளை இடுகிறார். இவனுடைய தேசம் அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறது, இங்க கர்த்தருடைய கிரியை இருக்கிறது. இதை பார்த்த ஜனங்க நிறைய பேரு இஸ்ரவேலிலும் என்ன செஞ்சுட்டாங்களா, யூதாவுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், எரோபெயாம் இஸ்ரவேல் ஜனங்கள் யூதாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிதான் கன்று குட்டிகளை தானிலும் பெத்தேலிலும் வச்சு அவங்க எருசலேமுக்கு வந்துட்டு ரெகோபெயாம் பக்கமா போயிருவாங்கன்னு சொல்லிதான் வரக்கூடாதுன்னு சொல்லி விக்கிரக ஆராதனையே எரோபெயாம் ஆரம்பிச்சாங்க. இப்ப இங்க பாஷா இன்னொரு தீர்மானம் பண்ணுகிறாங்க, ஜனங்க அங்க போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் அந்த ராஜாவோடு சேர்ந்து என்ன தோற்கடிச்சிருவாங்க என்று சொல்லி போகக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்கிறாங்க. கர்த்தருடைய கிரியைக்கு விரோதமா பாஷா ராஜா என்ன செய்கிறாரு, தடை செய். ஜனங்க கர்த்தரை போய் ஆராதிக்க கூடாது, அங்க நடக்கிற எழுப்புதலில் கலந்து கொள்ளக்கூடாது, அவர்கள் மாற்றப்படக்கூடாது, அவங்க இங்கே இருக்கணும், அவங்க இப்படியே தான் இருக்கணும் என்று சொல்லி பாஷா திட்டம் பண்ண போது பைபிள் சொல்லுது ஆண்டவர் அதுக்கு விரோதமா திட்டம் பண்ணுகிறார். என்ன நடக்குது, அதே 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, 4ஆம் வசனம் 5வது வசனம். பென்னதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல்மாயையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் முறியடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான். இந்த கர்த்தருடைய கிரியை இங்க நடக்கிறது. ஜனங்க அந்த கிரியை பார்ப்பதற்கு அதோடு கலந்து கொள்வதற்கு அங்க போறாங்க. இதை தடை செய்ய பாஷா நினைச்சா, ஆனா அவனுடைய திட்டம் என்ன செய்யல, நிறைவேறவில்லை. சீரியா ராஜா வருகிறாங்க, இவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறாங்க. அதை பார்த்து பயந்து இவர் அந்த வேலையை ஸ்டாப் பண்ணுகிறாங்கன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இந்த பகுதியில நம்ம கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்ன, ஆண்டவருடைய கிரியைக்கு விரோதமா யாரா என்ன செய்ய முடியாது, வர முடியும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்னதான் செய்ய நினைச்சாலும் கர்த்தருக்கு விரோதமா காரியங்களை செய்ய முடியாது. ஒரு 2 வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகத்துலங்க 21ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 30வது வசனம். Proverbs 21:30. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிப்போம். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. எரோபெயாம் அப்படி ஒரு செஞ்சாங்க, அது நிலைச்சு நிற்கவில்லை. இந்த இடத்துல பாஷா ஒரு பெரிய காரியத்தை செய்ய நினைக்கிறாங்க, ஆனா கர்த்தருக்கு விரோதமா அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலையும், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 15, 16, 17. ஏசாயா 54, 15, 16, 17 வாசிப்போம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த 2 நாளாகம 16ஆம் அதிகாரத்துல ஆசாராஜாவுடைய கடைசி 6 வருஷத்துல நடந்த சம்பவங்கள் மூலமா முதல்ல நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன, ஆண்டுடைய காரியங்களுக்கு விரோதமா யாரால நின்று ஜெயிக்க முடியாது, கர்த்தர் தான் ஜெயம் எடுத்தவர் வாசிக்கிறோம். இப்போ நம்முடைய லைஃப்ல கூட நம்ம கர்த்தருக்குள்ள வளர விடாம, ஆண்டவருக்காக வாழ விடாம நிறைய காரியங்களை பிசாசு செய்ய நினைக்கலாம்.
தடுப்பு சுவர் வைக்கிறது போல தடுப்பு சுவர்களை வைக்கலாம். பலவீனத்தை வைக்கலாம், தூக்கத்தை வைக்கலாம், குறைகளை வைக்கலாம், பண விஷயத்துல ஏதோ பிரச்சனைகளை கொண்டு வரலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம தீர்மானம் எடுத்துக்கொள்ள, ஆண்டவரே உமக்கு விரோதமா எந்த ஆயுதமும் கண்டிப்பா என்ன செய்யாது, வாய்க்காது. நான் கர்த்தருக்குள்ள வளருவதற்கு, ஆண்டவருக்காக வாழ்வதற்கு, ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு கர்த்தருக்காக ஓடுவதற்கு சாத்தான் என்ன திட்டம் பண்ணினாலும் அவன் தோற்று போனவன். அவனுடைய திட்டங்கள் நிலைத்து நிற்கிறதே இல்லை. முதல் காரியம் சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவதாக 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் வாசிப்போம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3வது வசனம். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். இரண்டாவது, இந்த ஆசா ராஜாவுடைய கடைசி நாட்களில நடந்த சம்பவங்கள் மூலமா கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாரமான பாடம் என்னன்னா, நேற்று நம்ம தியானிச்சோம், ஆசா ராஜா அவ்வளவு ஒரு நல்ல ராஜாவா இருந்திருக்கிறார். அவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செஞ்சிருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதல் அவர் மூலமா வந்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவரா இருந்தார். நேற்று பார்த்தோம், அவர் பார்வையில எது நன்மையோ அதை மட்டும் செஞ்சாங்க. அவர் பார்வையில எது செம்மையானதோ அதை மட்டும்தான் செய்தாங்கன்னு வாசிக்கிறோம். அவருக்கு பிரியம் இல்லைன்னா தன்னுடைய தாயா இருந்தாலும் ராஜாத்தி ஸ்தானத்திலிருந்து தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அவருக்கு பிரியம் இல்லைன்னா அது அவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்தாலும் சுட்டரித்து போட்டாங்க, தண்ணியில கொண்டு போய் போட்டாங்கன்னு வாசிக்கிறோம். அப்படியெல்லாம் பெரிய காரியங்களை செய்த ஆசா ராஜா இந்த பகுதியில விழுந்து போகிறத என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப நமக்கு இருக்கிற ஒரு பெரிய எச்சரிப்பு என்ன, நல்ல ஆரம்பங்கள் நல்ல முடிவு வரும் என்பதற்கு ஒரு உறுதியா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நல்லா ஆரம்பிச்சிருக்கிறோம் ஓட்டத்தை, நல்ல கர்த்தருக்குள்ள வாழ்ந்து வந்திருக்கிறோம், அதனால முடிவு நல்லா இருக்குன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பைபிள் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், நாளைக்கு அப்படி இருப்போமா நம்மால என்ன செய்ய முடியாது, நமக்கு சொல்ல முடியாது. கர்த்தரை சார்ந்து வாழணும், அவருடைய வல்லமையை சார்ந்து வாழணும், அவருடைய கிருபையை சார்ந்து வாழணும். சின்ன விஷயத்துல பெருமை வந்துருச்சுனால கண்டிப்பா அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்துல ஆவிக்குரிய பெருமை நமக்கு வந்துடலாம். மத்தவங்க ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, நான் ஜெபத்துக்கு வருகிறேன். மத்தவங்க ஊழியம் செய்ய மாட்டேங்கிறாங்க, நான் ஊழியம் செய்கிறேன். மத்தவங்க கர்த்தரை காரியத்தில் ஈடுபட மாட்டேங்கிறாங்க, நான் ஈடுபடுகிறேன் என்று சின்ன விதத்துல ஒரு பெருமை வந்துருச்சுனால அடுத்தது கண்டிப்பா என்ன ஆக போறோம், நம்ம விழப்போகிறோம். நேசம் ஆசாவுக்குள்ள என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனா இந்த கடைசி 6 வருஷம் அந்த சகோதரன் கீழே விழுந்து போகிறத பாக்குறோம். என்ன செய்கிறாரு, கர்த்தரையே தேடி வந்த ஒரு மனுஷன், கர்த்தருக்காகவே வாழ்ந்த ஒரு மனுஷன், இந்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே ராஜாட்ட என்ன செய்கிறார், சீரியா ராஜாட்ட அவர் போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இரண்டாவது நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன, நான் எவ்வளவுதான் பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும், எவ்வளவுதான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தவங்களா இருந்தாலும், எந்த நிமிஷமும் நானும் என்ன செஞ்சிட முடியும், விழுந்து போயிட முடியுங்கிற ஒரு பயம் எப்பொழுதுமே நமக்கு இருந்து கொண்டே இருக்க முடியும். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனமும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனமும். இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல அவங்க இச்சித்தாங்க, விக்கிரக ஆராதனை செய்தாங்க, வேசித்தனம் பண்ணினாங்க, கர்த்தரை சோதிச்சாங்க, கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர்கள் இச்சித்தாங்க, நீங்க இச்சியாதபடி ஜாக்கிரதையா இருங்க. அவங்க முறுமுறுத்தாங்க, நீங்க முறுமுறுக்காதபடி ஜாக்கிரதையா இருங்க சொல்லிட்டுங்க. இந்த 2 வசனத்துல வாசிப்போம் பாருங்க. 1 Corinthians 10:11 and 12. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அப்ப இந்த சம்பவத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன, எப்பொழுதுமே இந்த நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவரே, நான் விழுந்து போயிடக்கூடாது, என் பிள்ளைங்க விழுந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க, இன்னைக்கு ஜெபத்தோடு இருக்கிறாங்க, இன்னைக்கு வசனம் வாசிக்கிறாங்க, ஆனா விழுந்துராம நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. பயமா இருக்கு ஆண்டவரே, மோசமான ஒரு உலகம், பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அவரை சார்ந்து வாழ்வோம். நம்ம பிள்ளைங்க நிலைச்சிருப்பாங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல நிலைச்சிருக்க முடியும். அதுக்கு பதிலா பெருமை கொள்வோம், கண்டிப்பா சீக்கிரத்துல என்ன செஞ்சிருவோம், விழுந்து விடுவோம். சங்கீதம் 30ஆம் அதிகாரத்துல
6வது வசனமும் 7வது வசனமும் தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். தாவீதும் அப்படிதான் நினைச்சாராம், நான் விழமாட்டேன், நான் நின்றுவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாராம். ஆனா தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறாரு. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும். Psalms chapter 30 verses 6 and 7 வாசிப்போம். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன். தாவீது கர்த்தருக்காக நல்லா வாழ்ந்து வருகிறார். இந்த பாட்டு எப்ப பாடுறாரா? தனக்குன்னு வீடு கட்டி அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்றார். அந்த பிரதிஷ்டை பண்ணுகிற போது தன்னுடைய அனுபவங்களை சொல்லுகிறார். எவ்வளவு நாட்கள் சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா தன்னுடைய அனுபவத்தை என்ன சொல்லுகிறாருன்னா, நான் நினைச்சேன் நான் கர்த்தருக்காக தொடர்ந்து வாழ்ந்துருவேன் என்று சொல்லி நான் எல்லாம் அசைக்கப்படுவதே இல்லை, நான் விசுவாச வாழ்க்கையிலிருந்து விழுந்து போக மாட்டேன், பரிசுத்த வாழ்க்கையில விழுந்து போக மாட்டேன்னு நான் நினைச்சேன். நான் விழுந்து போக மாட்டேன், நான் என்ன நம்பினேன். அப்பதான் சடனா இது ஆண்டவரால தான் நான் நிக்கிறேன்னு சொல்லி புரிந்து கொண்டேன். அவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்ட போது நான் பலவீனனாயிட்டேன், நான் விழுந்து போயிட்டேன். பத்சபாயிட்ட அவங்க பாவம் செஞ்சதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இந்த வீடு கட்டி இந்த வீட்டுல மேல உலாவி கொண்டு இருக்கும் போதுதான் பத்சபாலை காணுகிறான், விபச்சார பாவத்துல விழுந்து போகிறான், கொலை பாகத்துல விழுந்து போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம தாவீது சொல்லுகிறாங்க, நான் என்ன நம்பின போது நான் விழுந்து போயிட்டேன். அப்ப புரிந்து கொண்டேன், நான் நிக்கல, அவருடைய தயவினாலதான் நான் நிற்கிறேன்னு சொல்லி புரிந்து கொண்டேன். இன்னைக்கு காலையில எனக்கும் உங்களுக்கும் இந்த ஆசா ராஜாவோட லைஃப்ல ஒரு பெரிய எச்சரிப்பு என்ன, நம்ம இன்னைக்கு நிக்கிறோம், நாளைக்கு நிக்கிறோமா என்பது ஷூரிட்டி இல்ல. கர்த்தரை சார்ந்து கொள்ளணும், கிருபையை சார்ந்து கொள்ளணும். பெருமை கொள்வோம்னா சீக்கிரம் விழுந்துரும். ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் பேதுருங்க. எல்லாரும் நடுவுல சொல்றாங்க, இவங்க எல்லாம் உங்களை விட்டு இடறி போனால் நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன், இடறி போக மாட்டேன், காவலையும் சாவலையும் நான் உங்களை பின்பற்றுவேன். ஏசப்பா சொல்றார், அப்படியா நீ சொல்ற? இன்றைக்கு இரவு சேவல் கூவுகிறதுக்கு முன்பதாக நீ என்னை அறிந்திருக்கிறது மறுதளிப்பாய் என்று சொல்லி, அதே போல பேதுரு என்ன செய்கிறார்? மறுதளிக்கிறார். உறுதியாய் நின்றவர், கர்த்தருக்காக வாழ்ந்தவர், கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தவர், ஆனாலும் விழுந்து போகிறத பார்க்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு, நம்ம சுயத்தை நம்புவோமானா, என்னுடைய பக்தி, என்னுடைய தீர்மானம், என்னுடைய சபை, என்னுடைய ஊழியக்காரங்க என்னமோ நம்ம நம்புவோம், சீக்கிரம் விழுந்து போயிடும். கர்த்தரை சார்ந்து கொள்வோம், அவருடைய கிருபை சார்ந்து கொள்வோம், இறுதி வரைக்கும் நிலைச்சு நிற்போம். மூன்றாவதாக இந்த 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துலங்க நம்ம கற்றுக்கொள்ளுகிற மூன்றாவது ஒரு முக்கியமான பாடம் என்னன்னாங்க, நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னால தீமோத்தேயுல ஒரு வசனம் வாசிச்சுட்டு இங்க வருவோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 Timothy chapter 5 verse 15. 1 தீமோத்தேயு 5:15 வாசிப்போம். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். ஆங்கில பைபிள்ல போட்டிருக்கு, விலகி போய் சாத்தானை பின்பற்றினார்கள். அந்த ஆர்டர் அப்படியே மாறி இருக்கும் ஆங்கில பைபிள்ல. இது அர்த்தம் என்னன்னாங்க, இப்போ பழமொழி சொல்லுவாங்க, ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்க. ஒரு சின்ன கோணல் ஆயிடுச்சுன்னா அப்படியே லைஃப் என்ன செஞ்சிடும், கோணலாவே மாறிவிடும். அந்த வார்த்தை நிறைவேறுகிறத ஆசா ராஜா லைஃப்ல வாசிக்க முடியும். நாங்க முன்னால ஒரு சில காரியங்களை நம்ம அப்படியே பட்டியலிட்டு காட்டுறேன் பாருங்க. முதல் காரியமா 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒரு காரியம் கவனிப்போம் பாருங்க. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதாவது மூணாவது என்னன்னாங்க, ஒரு சின்ன காரியம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, ஒரு சின்ன விஷயத்துல விலகி போவோம்னா அப்படியே விலகி போய் வாழ்க்கையை என்ன செஞ்சிடும், அழிவுக்குள்ள போயிடும். இது சின்னது தானே, இதுல என்ன தப்பு இருக்கிறது, அவங்கெல்லாம் செய்யலையா என்று சொல்லி தெரிஞ்சு ஒரு சின்ன தவறை செஞ்சா கூட நம்ம அந்த பக்கம் போயிட்டோம், கர்த்தருடைய வழியை விட்டு போயிட்டோம், கர்த்தருடைய பாதுகாப்பை விட்டு போயிட்டோம். 2 தீமோத்தேயு 5:15 படி சாத்தானை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். சாத்தானுடைய வேலை என்ன, திருடவும் கொல்லவும் அழிக்கும் தான் சொல்லி வருகிறான். இதற்கு ஆசாவுடைய லைஃப் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சரி, 2ஆம் வசனத்துல, அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொண்ணும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியா ராஜாவின் இடத்தில் அனுப்பி, நீங்க எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. எங்க தவறு செய்யறாருன்னாங்க, இதுக்கு முன்னால யுத்தம் வந்த போது, எத்தியோப்பியா ராஜாவின் விரோதமா யுத்தம் வந்த போது கர்த்தர் சமூகத்துல போய் விழுந்தாங்க. பலன் உள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும் உதவி செய்கிறது லேசான காரியம் ஆண்டவரே, உண்மை சார்ந்து நாங்க வாடுகிறோம், மனுஷன் மேற்கொள்ளாதீங்க. கர்த்தரை சார்ந்து கொண்டு பழகின ஆசா
இந்த இடத்துல ஏனோ சொல்லி நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை எல்லாம் நல்லா நடந்துட்டே இருந்ததுனால, தேசம் சமாதானமா இருந்ததுனால, அமைதியா இருந்ததுனால அந்த பரிசுத்த வாழ்க்கையை இழந்து போயிட்டாரோ, கம்மால நம்பிக்கை வச்சிட்டாரோ நமக்கு தெரியாது. இந்த இடத்துல கர்த்தரை தேட வேண்டிய ஒரு ஆசா இந்த இடத்துல மனுஷனை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. சுய முடிவு எடுத்துட்டாங்க. என்ன செஞ்சாலும் கர்த்தர்ட்ட கேட்கிற ஒரு மனுஷன் இந்த இடத்துல மனுஷனை தேடி போனாங்க. முதல் கோணல் என்று வாசிக்கிறோம். தனக்கு சரின்னு தோணுகிறது செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு எது சரின்னு தோணுதோ, நமக்கு தெரிஞ்ச வசனம் இல்ல, நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வாசிக்கிறோம். அதே வசனம் தான் நீதிமொழிகள் 16:25. நீதிமொழிகளை 2 தடவை அப்படியே ரிப்பீட் பண்ணி ஆண்டு எழுதுகிறார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12 16:25 வாசிக்கிறோம். சரி, இங்கு தவறு சரிகிறார். அடுத்தது என்ன நடக்கிறது பாருங்க. அதே வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து. நல்ல கவனிங்க, இந்த ஆசா ராஜாவுடைய ஒரு கேரக்டர் என்னன்னாங்க, நம்ம இதுக்கு முன்னால பார்த்ததெல்லாம் கர்த்தருக்காக கொடுக்கிறவரா இருந்தார், கர்த்தருக்காக இழக்கிறவரா இருந்தார். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வசனம் வாசிப்போம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம், முந்தின அதிகாரத்துல 18வது வசனம் பாருங்க. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போம். தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியும் பொன்னும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தார். இந்த ஆசா ராஜாவுடைய ஒரு குணம் என்னன்னா, கர்த்தருக்கு கொடுக்கிறவரா இருந்தார். அவர் மட்டுமல்ல, அவங்க அப்பாவும் அப்படிதான் இருந்தாருன்னு சொல்லி இந்த இடத்துல வசனத்துல வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். முதல் கோணல் தவறா இருந்ததுனால இங்க 2வது இங்க வாசிக்கிற என்ன செய்யறாருன்னா, 2வது வசனத்துல அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்தான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து காசை எடுத்து, வெள்ளியை எடுத்து, பொன்னை எடுத்து அந்த அந்நிய ராஜாவுக்கு கொடுத்து, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கொடுக்கிற ஒரு மனுஷன் அங்கிருந்து எடுக்கிற மனுஷன் என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரை விட்டு என்ன செய்யறாங்க, தூரம் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நான் ஆண்டுடைய காரியத்தை திருடுகிறவங்களா எடுக்கிறவங்களா, கர்த்தருடைய நேரத்தை, கர்த்தருடைய பொருளை, கர்த்தருடைய பணத்தை திருடுகிறவங்களா எடுக்கிறவங்களா நம்ம என்ன செஞ்சிடும், நம்ம மாறி விடுகிறோம். வாழ்க்கை வித்தியாசமா போகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துலங்க 35வது வசனத்துல ஒரு வசனம் வாசிப்போம். இயேசுசாமி இப்படி சொன்னதா அந்த இடத்துல கோட் பண்ணுவாங்க. சரி, அது வாசிச்சிருவோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35வது வசனம். அப்போஸ்தலர் 20:35 வாசிப்போம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதங்களிலும் உங்களுக்கு காண்பித்தார். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்தை எபேசு பட்டணத்துல என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொல்லுகிறார். அவர் போதனைகளில் ஒரு முக்கியமான போதனை என்ன, வாங்குவதிலும் கொடுப்பதுதான் பாக்கியம். யார்கிட்ட, மனுஷன்ட்ட மட்டுமல்ல, கர்த்தர்ட்டையும் நம்ம வாங்குவதிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்கிற சத்தியத்தை பவுல் அன்னைக்கு எபேசு சபைக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல கர்த்தரை விட்டு ஆசா கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த பழக்கம் மாறுகிறது. கொடுக்கிற மனுஷன் கர்த்தர்ட்ட இருந்து எடுக்கிற மனுஷனா என்ன செஞ்சுட்டாங்க, மாறிட்டாங்க. இது பைபிள் அங்கங்க இந்த சத்தியம் வாசிப்போம். நமக்கு டைம் இல்ல. எபேசியர் 4:28 திருடுகிறவங்க இன்னும் திருடாம இருக்கணும், நீங்க திருப்தியா வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லாம மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நலமான வேலை நீங்க என்ன செய்யணும். அந்த திருடி கொண்டிருக்கிறவர்களுக்கு பைபிள் கொடுக்கிற ஆலோசனை என்ன, இன்னும் திருடாம நீங்களா சம்பாரிச்சு உங்க சம்பாத்தி வச்சு நீங்க குடும்பம் நடத்துங்கன்னு சொல்லி சொல்லல. நீங்க திருடி கொண்டிருக்கிற நீங்க என்ன மாறணும்னா, நீங்க வேலை செஞ்சு நீங்க மட்டும் திருப்தியா வாழணும்னு இல்லாம தேவையோடு இருக்க கொடுக்கிறவங்கள நீங்க என்ன செய்யணும், மாறணும் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அன்பின் உண்மையை சோதிப்பது நம்ம கொடுப்பது என்று சொல்லி வாசிக்கிறோம். நான் அன்புள்ளவனா இருப்பது உண்மைனா, அது ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, the genuineness of my love. எனக்குள்ள இருக்கிற அன்பு ஜென்யூன் ஆனதா என்பது எப்போ ப்ரூவ் பண்ண முடியுமானா, நான் கொடுக்கிறவனா இருக்கும்போது தான் மாற முடியும். ஆனா ஆசா ராஜா இந்த சத்தியத்துக்கு மாறா கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எடுக்கிறவனா என்ன செஞ்சுட்டாங்க, மாறிட்டாங்க என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது வந்த மாற்றம் என்ன, 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் பாருங்க. 6வது வசனம் வாசிப்போம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான்.
இங்க என்ன நடக்குதுன்னாங்க, அந்த பாஷா ராஜா வந்து என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல வந்து அந்த பெரிய வாழை சுவரை கட்டுகிறான், ஜனங்க அங்கே எங்க போக முடியாதபடி. அப்போ அந்த கட்டுகிற பணிக்கு எவ்வளவோ செலவு பண்ணுகிறான். இப்போ இவர் ஆசா என்ன செஞ்சாரு, ஆலயத்திலிருந்து காசை எடுக்கிறாரு, வெள்ளி எடுக்கிறாரு, பொண்ணை எடுக்கிறாரு, அரண்மனையிலிருந்து பொக்கிஷங்கள் எடுக்கிறாரு, சீரியா ராஜாவுக்கு அனுப்புகிறாரு, நீங்க வந்து எங்களை பாதுகாக்குங்கன்னு சொல்றாங்க. அவங்க வந்த உடனே பயந்துட்டு பாஷா இந்த வேலையை நிறுத்தி வீட்டுக்கு போயிடுறாரு. அப்ப இங்கெல்லாம் அந்த கட்டடம் இருக்கிறது, அங்க கொண்டு வந்த சொத்துக்கள் இருக்கிறது. இவர் ஆசா என்ன செய்யறாரு, தன்னுடைய ஜனங்களோடு கூட போய் அத்தனை காசை என்ன செய்யறாரு, அங்கிருந்து இது யாருது, உலக மக்களுடையது, பாஷா ராஜாவுடையது. அந்த காசை என்ன செய்யறாரு, கொண்டு வந்து தன்னுடைய பட்டணத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். இதுல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் நாங்க, ஆலயத்தில் உள்ளதை எடுத்தாரு, அதுக்கு பதிலா உலகத்தில் உள்ளதை உள்ள என்ன செய்யறாரு, கொண்டு வருகிறார். இதுல அர்த்தம் என்ன தெரியுமாங்க, நிறைய தடவை நம்ம லைஃப்ல ஆவிக்குரிய காரியங்களை நம்ம இழந்து போகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம இழந்து போகிறோம். அதுக்கு பதிலா சாத்தான் என்ன செய்கிறான், உலக பிரகாரமான ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு, நீ அதை இழந்ததுனாலதான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, இன்னும் அப்படியே நீ செய்யன்னு சொல்ல ஆரம்பிப்பான். நான் சொல்றது புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி தெரியல. கர்த்தருடைய நேரத்தை நம்ம திருட ஆரம்பிக்கிறோம், கர்த்தருக்காக வாழ்வதை நம்ம விட ஆரம்பிக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை பணத்தை நம்ம இழக்க ஆரம்பிக்கிறோம், செய்யாம போகிறோம். அது கர்த்தருக்கு நேரம் கொடுக்காம உலகத்துல ஈடுபட போறோம், பாவத்துல செய்ய போறோம். இப்ப பிசாசு நம்மள என்ன செய்யறான், ஆசீர்வதிக்கிறான், சம்பளத்தை அதிகமா கொடுக்கிறான், இன்னும் நிறைய நல்ல சுகத்தை கொடுக்கிறான், நல்ல சொத்துக்களை கொடுக்கிறான். இதை இழந்து போனதையே அவன் என்ன செஞ்சிடறான், மறக்கடிச்சிடறான். ஆலயத்திலிருந்து எடுத்துட்டேனே அந்த சிந்தையே அவருக்கு இருக்கவில்லை, அங்கிருந்து காசு வருது, அந்த காசை கொண்டு மறுபடியும் ஆலயத்து காரியங்களை கட்டணும்ல, அந்த சிந்தை வரல, தனக்கு வீடு கட்டணும், தனக்கு பட்டணங்களை கட்டணும் என்று சொல்லி சிந்தை மாறி விட்டதை வாசிக்கிறோம். மூன்றாவது வந்த இழப்பு என்ன தெரியுமாங்க, ஆவிக்குரிய காரியத்தை இழந்து போனேன்ங்கிற அந்த சிந்தையே அவருக்கு இல்லாம போயிடுச்சு. காரணம் என்ன, உலக பிரகாரமான ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுங்கிற எண்ணம் அதை மறக்கடிச்சிச்சு என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்தது என்ன நடக்குதுன்னாங்க, 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்க. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து, அக்காலத்துல ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று, மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா, நீர் கர்த்தரை சார்ந்து கொண்டு போதேனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். 10ஆம் வசனம், அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இது அல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். ஆசா தப்பு செஞ்சுட்டாங்க. இப்ப ஆண்டவர் அன்பினால தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், அனானிங்கிற தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நீ செஞ்சது தப்பு ஞாபகப்படுத்துகிறாரு. இதுக்கு முன்னால எத்தியோப்பியா ராஜா உனக்கு விரோதமா வந்தாங்களே, 25 வருஷம் முன்னால நடந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறார். அவ்வளவு பெரிய சேனை, 10 லட்சம் சேனை வந்துச்சு, உங்க சேனை வெறும் 5 லட்சம் தான். ஆனா நீங்க கர்த்தரை சார்ந்து கொண்ட போது அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தாரு. இப்ப மனுஷனை சார்ந்து கொண்டியே இனிமேல் உங்க தேசத்தில் யுத்தங்கள் வரும் என்று சொல்லி சொன்ன போது கோபம் கொள்ளுகிறார் ஆசா. அவனை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள முடியாம அவங்களை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுகிறத வாசிக்கிறோம். என்ன இதுல கற்றுக்கொள்ளுகிறோம் நாங்க, நம்ம கொஞ்சம் கர்த்தரை விட்டு விலகும் போது படிப்படியாய் பாவத்துக்குள்ள போகிறோம். இந்த இடத்துல நடந்த காரியம் என்ன, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள முடியல, கர்த்தருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ள முடியல, தன்னுடைய பாவம் சுட்டி காட்டப்பட்ட போது ஆமாண்டவரே தாவீதை போல இவரால சொல்ல முடியவில்லை, கொஞ்சம் தூரம் வைத்தாரு, அப்படியே பிசாசு இழுத்துட்டு போயிட்டாங்க. கடிந்து கொண்ட தீர்க்கதரிசியை கொண்டு போய் எங்க போட்டுட்டாங்க, ஜெயில கொண்டு போய் போட்டுட்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், ஜனங்களில் ஒரு சிலரை கொடூரமாய் நடத்தினான். என்ன வாசிக்கிறோம், சிலரை கொடூரமாய் நடத்திட்டான். என்ன நடக்குது, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள முடியல, அன்பே இல்லாம போயிடுச்சுன்னு வாசிக்கிறோம். சாத்தானுடைய சுபாவம் என்ன, கர்த்தருடைய சுபாவம் அன்பு, சாத்தானுடைய சுபாவத்துக்கு எதிர்மறையானது, அன்பை அவனை விட்டு எடுத்து போடுகிறாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். கடைசியா அவனுடைய லைஃபுடைய முடிவை குறித்து வாசிக்கிறோம் பாருங்க. 12வது வசனத்துல ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்தில் தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது, அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தான். கடைசியா அதாவது 3வது குறிப்பா நம்ம பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் சின்ன தவறு செய்வோமானா
அதை அப்படியே விட்டுட்டோம்னா பிசாசு நம்ம அழிச்சிடறான்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆசா ராஜாவோட லைஃபுக்கு பெரிய எக்ஸாம்பிள். படிப்படியாய் கர்த்தரை விட்டு தூரம் போகிறத வாசிக்கிறோம். இங்க ஆண்டுடைய அன்பு நிமித்தம் கடைசியா ஒரு காரியம் செய்கிறாரு. இவருடைய வாழ்க்கை பிரச்சனை தெரியுமாங்க? விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் ஆசா. கர்த்தரை சார்ந்து நடந்தவர் தான் ஆசா. அதனால எந்த கால்ல தவறு நடக்குதோ அந்த கால்ல ஆண்டவர் வியாதியை அனுப்புகிறார். நீ உணர்ந்து கொள். இப்ப நம்ம லைஃப்ல கூடங்க எந்த உறுப்புல பிரச்சனை வந்தாலும் ஏதோ அது சம்பந்தமான பாவம் நமக்குள்ள என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். காதுல எங்கேயோ பிரச்சனை வருதுன்னா நான் எங்கேயோ கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதில் என்ன செஞ்சிருக்கேன்? நான் தவறு செஞ்சிருக்கேன். என்னுடைய வார்த்தையில, நாவில, உதடுகளில ஏதாவது இது ஒருவேளை இருக்கலாம். இந்த ஆசா ராஜா லைஃப்ல நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். கால்ல பிரச்சனை வருகிறது, நடக்கையை நீ ஆராய்ந்து பார். ஆண்டவர் எச்சரிக்கிறார் அவருக்கு. you think about your walk. உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? விசுவாசத்துல வாழ்ந்தியே, விசுவாசத்துல நடந்தியே, இப்ப மாம்சத்துல நடந்து கொண்டிருக்கிறாயே, ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனா ஆசா என்ன செய்யல? மனம் திரும்பவே இல்லை, கர்த்தர் பக்கமா சேரவே இல்லை. அதுக்கு பதிலா என்ன செஞ்சாங்களாம்? பரிகாரிகளையே தேடினான். பரிகாரிகளை தேடினான் என்று சொல்லல, பரிகாரிகளையே என்ன செய்தான்? தேடினான். அவருடைய முடிவு மோசமா போச்சு, அழிந்து போகிறாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. அழகை ஆரம்பித்த ஆசா ராஜா முடிவில கர்த்தருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாம முடிவு மோசமாய் போனதை வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சின்ன கோணல், சின்ன தவறு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா லைஃப் மோசமா போய்விடும். பிசாசு நம்ம அழித்து விடுவான். 3 முக்கியமான சத்தியங்கள். முதல் காரியம், கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்ல. கர்த்தருடைய காரியத்துக்கு விரோதமா யார் நின்னாலும் அவங்க தோற்றுதான் போவாங்க, கர்த்தர் தாங்க ஜெயிப்பாங்க என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆசா ராஜாவே விழுந்து போவான். நானும் நீங்கள் எச்சரிக்கையா இல்லைன்னா கண்டிப்பா சீக்கிரம் விழுந்து போயிடுவோம். கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். ஒரு சின்ன தவறு என்று விட்டு வைப்போமானா அது வாழ்க்கையில் அது மோசமான விளைவுகளை கொண்டு வந்து விடும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்ட்ட அர்ப்பணித்து நம்ம சேர்ந்து ஜெபித்து முடிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க பக்கமா அனுப்பப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. உம்முடைய காரியத்துக்கு விரோதமா யாராலும் நிற்க முடியாது சுவாமி. காரணம், நீங்க ஒருவர் தான் ராஜாதி ராஜாப்பா. உமக்கு விரோதமா எந்த திட்டமும் பலிக்கிறது இல்லை ஏசப்பா. உமக்கு விரோதமா எந்த ஆயுதமும் அது வாய்க்கிறதே இல்லை ஏசப்பா. உமக்கு விரோதமான ஆலோசனை இல்ல, உமக்கு விரோதமான ஞானம் இல்ல, உமக்கு விரோதமான எந்த பட்டயமும் இல்லை ஏசப்பா. நீர்தான் ஜெயம் எடுத்தவர், அதற்காக ஸ்தோத்திரம். யெகோவா நிசியாய் இருக்கிற நீங்க வெற்றி பெற்ற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த கர்த்தருடைய காரியத்துக்கு விரோதமா நாங்களோ வேற யாரோ எதுவும் செய்யாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை இன்னைக்கு காலை இந்த வார்த்தை எங்க பக்கமா வருகிறதுனா, எங்கேயோ கர்த்தருடைய காரியத்துக்கு விரோதமா நாங்க ஏதாவது நடந்து கொண்டிருந்தா கிருபையா எங்களை மன்னிச்சு கர்த்தரோடு கூட இணைஞ்சு கொள்ள, இசைந்து கொள்ள ஆண்டவருக்கு கிருபை கொடுங்க. அவ்வளோ நல்ல தேவனுடைய மனுஷன் விழுந்து போனது இந்த பகுதியில் எங்கள் வேதனையா காட்டுகிறீங்க ஏசப்பா. ஆசா ராஜாவே விழுந்து போக முடியுமானா நாங்க விழுந்து போக முடியுங்கிற ஒரு எச்சரிப்பை எங்களுக்கு கொடுத்து எப்பொழுதும் பயந்து இருக்கிறவர்களா, உங்களுடைய கிருபையை சார்ந்து நிற்கிறவர்களா வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல சின்ன தவறு என்று சொல்லி அப்படியே நாங்க விட்டுட்டோம்னா இறுதியில வாழ்க்கை அழிஞ்சிரும்னு சொல்லி எங்களுக்கு காண்பிக்கிறீங்க சுவாமி. தேவரே, ஒருவேளை இன்னைக்கு காலை எங்கேயோ இது தவறுன்னு தெரிஞ்சோம் இதுல நாங்க ஈடுபட்டு கொண்டு இருப்போம்னா எங்களை எச்சரிக்கிறீங்க சுவாமி. ஆசா ராஜாவுடைய முடிவு அவ்வளவு மோசமா இருந்ததை பார்க்கிறோம். எங்க முடிவு அப்படி இருக்க வேண்டாம் ஏசப்பா. உங்க கையில நாங்க அர்ப்பணிக்கிறோம். தேவரீர், எங்கேயாவது நாங்க அஸ்ட்ரே ஆயிருந்தா, எங்கேயாவது வழி விலகி இருந்தா மறுபடியும் வழிக்கு எங்களை இழுத்துக் கொள்ளுங்க. எங்களை விடாதீங்க ஏசப்பா. பாவத்திலே போக விடாதீங்க. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய விடாதீங்க. எங்கேயாவது தவறான ஒரு முடிவு எடுத்துட்டு போனா, தவறான ஸ்டெப் எடுத்திருப்போம்னா மறுபடியும் உங்க வழிக்கு நாங்க வருகிறோம். கிருபை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.